கல்பனா, கல்பனா தூங்கிட்டு இருப்பாளோ? கல்பனா, கல்பனா, என்னால நம்பவே முடியல. 2 நாள்ல இவ்வளவு வித்தியாசமா? அன்னைக்கு தானே உங்ககிட்ட வயிறு எப்போ வளரும்னு கேட்டேன், அதுக்குள்ள வளர்ந்த மாதிரி இருக்கு. தொடாதீங்க. ஏன், என்னாச்சுமா? வெளியே நின்னு பேச வேண்டாம், உள்ள வாங்க. சரி. அம்மா, அப்புறங்க போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அது எங்கம்மா, அதெல்லாம் விடு. ஆமா, எப்பல இருந்து உனக்குள்ள இந்த திடீர் மாற்றம்? திடீர் மாற்றம்லாம் இல்லைங்க, இது சாதாரணமா நடக்கிறது தானே. 4 மாசம் ஆக போகுது. இப்போல இருந்து வயிறு கொஞ்சம் கொஞ்சமா வளரும். எனக்கு சேலை கட்டுறது கொஞ்சம் வசதியா இல்ல, அதான் நைட்டி போட்டுக்கிட்டேன். சரி. ஒரு சின்ன விஷயம், எனக்காக நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன? பொதுவா பொண்ணுங்களுக்கு வயிறு வளரும் போது உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ஏகப்பட்ட உபாதைகள் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில என்னை யாராவது தொட்டு பேசினா எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓஹோ, சரி. அதனாலதான் உங்களை தொட வேண்டாம்னு சொன்னேன். சரி, அதனால பரவாயில்ல. எனக்காக நீங்க கொஞ்சம் என்ன கொஞ்ச நாளைக்கு தொடக்கூடாது, அவ்வளவுதானே? சாரிங்க. கல்பனா, இதுக்கெல்லாம் எதுக்குமா சாரி? உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் இது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேனா என்ன? ஒரு உயிருக்குள்ள இன்னொரு உயிர் உருவாகுதுன்னா அது சாதாரண விஷயமா என்ன? என்னால புரிஞ்சுக்க முடியுது கல்பனா, நீ கவலைப்படாத. உன்னை இப்படி பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே அம்மாவையும் பையனையும் தொடாம நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். கல்பனா, அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல உன் வயிறு இன்னும் நல்லா பெருசாகி நீ வயித்தை பிடிச்சுக்கிட்டே நடப்ப இல்ல, அப்படிதானே? ஐயோ, இப்ப உன்னை அப்படி பார்க்கணும் போல தோணுது. சரி, உனக்காக நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்னதுங்க இது? கிளாசிக்கல் இந்தியன் மியூசிக் சிடிஸ். வீணை, சித்தார், வயலின்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இதுல இருக்கு. இன்னையில இருந்து இனிமையான இசை இந்த ரூம்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏ மக்கு, எதுக்குன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க இந்த மாதிரி இசையை கேட்கறது உனக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல. சரி, இங்க கூட உனக்காக நான் ப்ளே பண்றேன். பஞ்சு, அவர் மனசுல நான் இருக்கேன் நானே தெரிஞ்சுக்க ஏதோ ஐடியா வச்சிருக்கீங்களாமே, என்ன அது? திஸ் இஸ் கால்ட் லவ் மீட்டர். டன் டடன். என்னது இது பஞ்சு? இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் இந்த நூற்றாண்டோட அருமையான காதல் கண்டுபிடிப்பு சாதனம். இது ஒரு லவ் டிடெக்டர். அப்படின்னா? அதாவது பாம் டிடெக்டரை வச்சு பார்த்தா எப்படி பூட்டி இருக்கிற பெட்டிக்குள்ள பாம் இருக்குதா இல்லையான்னு காட்டுதோ, அதே மாதிரி இத உங்க உள்ளங்கையில வச்சு பார்த்தா உங்க மனசுக்குள்ள லவ் இருக்குதா இல்லையான்னு காட்டும். அப்படியா? எஸ் வேதாஜி. ஓய், நான் கூட இத அன்னியன் படத்துல பாத்திருக்கேன். எக்ஸாக்ட்லி. யூ ஆர் வெரி கிளவர் ஓமனே. Thank you. இப்பவாச்சும் நம்மள அண்ணேன்னு சொல்லலையே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, இது எப்படி செக் பண்றதுன்னு தெரியல. அதையும் நானே சொல்றேங்க. இப்ப இந்த காதல் மீட்டர் எடுத்து உங்க கையில புடிங்க. உள்ளங்கையில வச்சு இப்படி இறுக்கி புடிச்சுக்கிட்டு நீங்க யாரையாவது மனசுல கண்ணை மூடிட்டு 5 செகண்ட் நினைங்க.
கண்ணை திறந்து பார்க்கும்போது நீங்க அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்றத இந்த மீட்டர் காமிக்கும். அது இருக்கட்டும், இப்போ நீங்க யாரை நினைக்க போறீங்க? வேற யாரு? அவரே தான். அவரை. ஓகே ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கண்ணை மூடி நாகராஜனை யோசிங்க பார்க்கலாம். அடடே, காதல் பெருக்கெடுக்குதே பலே வேதாஜி. வாவ், லவ் மீட்டர் பீக்ல இருக்கு. இப்ப கண்ணை திறந்து பாருங்க. வாழ்த்துக்கள் வேதாஜி, காதல் மீட்டர் உங்களுக்கு உச்சத்துல இருக்கு. நீங்க நாகராஜ மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கீங்கன்னு நம்ம மீட்டர் சொல்லுது. தேங்க்ஸ் பஞ்சு. இட்ஸ் ஓகே. வேதவள்ளி, என்னது இது பொம்மை? பொம்மையா? அது பொம்மை இல்ல, லவ் மீட்டர். அப்படின்னா அது வந்து அப்போ இது எனக்கும் வேலை செய்யுமா? உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வேலை செய்யும். ஏன் நீங்களே செக் பண்ணி பாத்துருங்களேன். இப்போ சுந்தர நினைச்சு பாரு. கல்பனா அன்னைக்கு சுந்தர அண்ணன் மேல காதல் உச்சத்துல இருக்கு. தேங்க்யூ. என்ன நடக்குதுங்க? வாடா மாப்ள, ஏன் அங்கேயே நிக்கிற? ஹாய் பிரதர். ஹாய்மா. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? என்னடா இது? மாப்ள, இங்க யாராருக்கு யார் மேல எவ்வளவு லவ் இருக்குன்றத லவ் மீட்டரை வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம்டா. ஏய், என்னடா அது லவ் மீட்டர் அந்த மீட்டர்லாம் உடான்சரா? இத நீதான் கொண்டு வந்தியா? நான் வெட்டி வேலை. மாப்ள, உடான்ஸா இல்லையான்னு செக் பண்ணாம எப்படிடா சொல்லுவ? ஏன் நீயே செக் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் அது உடான்ஸா இல்லையான்னு சொல்லு, அப்புறம் நான் நம்புறேன். நீங்களும் செக் பண்ணும். ஆமா, நீங்களும் செக் பண்ணுங்க. நானா? ஐயய்யா, சும்மா செக் பண்ணி பாரு தம்பி. இந்தா. இந்தா மாப்ள. எப்படா பிடிக்கணும்? இங்க இந்தா இந்த கையால இப்படி புடிச்சு கண்ணை மூடி யாரையாவது நினை ஒரு 5 செகண்டுக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒருவேளை நம்மள தான் நினைக்கிறாரோ? டைம் அப். என்னடா மாப்ள, மீட்டர் செல்ஃபே எடுக்கல? அப்படி யாரதான்டா நினைச்ச? Who is that unlucky person? டேய் கர்ம முச்சவனே, உன்னதானே நினைச்சேன். மச்சி, ஒரு மீட்டர் மட்டும் கன்ஃபார்ம். மீட்டர் வேலை செய்யுது, இப்ப நம்புறேன். நீங்க வேற யாரையாவது நினைக்க பார்க்கலாம். வேற யார நினைக்கிறது? நம்மளுக்கு பிடிச்சது மல்லிகா, அவளையே நினைப்போம். நான் ரெடி. Your time starts now. வேதா, உன்னதான் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனா மீட்டர் ஃபுல்லா காட்டலையேடி. ஏய், இந்த அளவுக்கு காட்டுறதே ஓகே தான். டைம் அப். ஸ்லோலி ஓபன் யுவர் ஐஸ். நான் இவள் தான் எரியுது. மிஸ்டர் நாகராஜ், நீங்க யார மனசுல நினைச்சீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து இது அந்த இது என்ன நடக்குது?